கத்தருக்கு நாளுக்காய் கத்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தினுடைய ரகசியத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதலை கண்டு நம்ம வாழ்க்கை மூலம் அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆண்டவரால். அந்த காரியங்களை நம்ம தியானிக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை தியானிக்கணும். வசனத்தில் உள்ள கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நிறைய ஆண்டுகிட்ட நம்ம அன்பு காட்டி நம்ம மற்றவங்களுக்கும் முன்மாதிரியாக வாழ முடியும். அதை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி வகையறுத்தல். நம்ம நன்மை தீமைன்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி இந்த நாட்களில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம நல்லவங்க யார், நன்மை செய்கிறவங்க யார், தீமை செஞ்சுவாங்களா நமக்கு யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கி இன்றைக்கி ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு அந்த வார்த்தை மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற காரியத்தை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். ஒரு மனுஷன் கற்றுக் கொடுத்தாரு, அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அதே மாதிரி நமக்கும் கற்றுத்தர வல்லமுள்ள ஆண்டவர். அவர் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக நம்மளை நிறுத்துன்னு சொன்னவர். அதனால் நம்ம எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நம்ம குறைவாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கு வல்லமை உள்ளவர். அதனால் நன்மை தீமை என்னன்னு தெரிகிறதுக்கு அவனுடைய ஆவியானவர் நம்மளோட கூட அந்த வசனத்தின் மூலமாக பேசும் பொழுது நமக்கு அந்த காரியத்தில் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அதனால் இன்றைக்கி அந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தர ஆண்டவர்கிட்ட அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான காரியங்களை நமக்கு கற்றுத்தர இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட பேச ஆவியானவர் மூலமாக நம்மளோடு கூட பேசி நம்ம நடத்த அர்ப்பணிப்போம். உதவி செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனத்தின் மூலமாக நன்மை தீமை செய்யத்தக்கதாக சாலமோன் ஜெபித்த பொழுது அவன் கொடுத்து ஆண்டவரை நடத்தினீரே கடைசி வரை. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே நல்ல தீமை என்னென்று நாங்கள் அறியாத பொழுது ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறாயா. உலகத்திலே வாழ்கிற காலங்களிலே ஆண்டவரே நீங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மிடத்திலே உம்முடைய வார்த்தை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உலகத்திலே ஜீவிக்க எங்கள் தாமே தகப்பனே எங்களோட பேச வேண்டுமா ஜெபிக்கிறாயா. இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசி எங்கள் நடத்தவமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற மாயமெல்லாம் மகிழ்ச்சிக்கிறேன். ஏசுர சொன்னாம் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம். ஜெபம் எவ்வளோ உத்தமம் உள்ளது, ஜெபம் எவ்வளோ மேன்மை உள்ளதுங்கிறத பற்றி தான் அந்த பாடலே. அந்த ஜெபத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கிற பாடல். பாடுங்க, அந்த ஒரு ஆசிரியர். ஜெபமே என் வாழ்வில் ஜெயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிலைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தையனில் தாருமே தேவா, ஜெப சிந்தையனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, இதயத்தின் பாரம் எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, இதயத்தின் பாரம் எனில் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன்
காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனையிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனையிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. துதி ஸ்தோத்திரம் ஜெபம் வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. துதி ஸ்தோத்திரம் ஜெபம் வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. வருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. வருகை நாட்களிலே உம்முடன் சேர்ந்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தையில் தாருமே. ஜெயமில்லையே ஜெயமில்லையே, ஜெப சிந்தையில் எனில் தாருமே. வகையறுத்தல்னு சொன்னோம்னாக்கி நம்ம வந்து நன்மை தீமை என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும். அதுக்கும் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னாக்கி நிறைய பேர் நம்ம கூட பழகுறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள பற்றி அவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களாங்கிறது தெரியுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பே இல்லை. ஏன்னா நல்லது போல் இருப்பாங்க, தீமை செய்கிறவங்களும் இருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நிறையா நம்ம பாருங்கள், நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரியங்களை ஏதோ சொல்லும் பொழுது அவங்க எல்லா பக்கமும் சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லி அதை ஒரு ஒரு நம்ம வாழ்க்கையிலே ஒரு தீமையை உருவாக்கிடுவாங்க.
அப்போது நம்ம வந்து நல்லவங்ககிட்ட நல்லது சொல்லணும். அவங்க இதை வேற எங்கேயா சொல்லி நம்மளுக்கு ஒரு தீங்கை உருவாக்குவாங்க. நம்மனா அப்போது நன்மை தீமை செய்கிறவங்க யாருன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி தியானிக்கிறதுக்கு, நிதானிக்கிறதுக்கோ, நம்ம வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கோ, நம்முடைய மூளையை வச்சு நம்ம அதை செஞ்சோம்னாக்கி அது வந்து சரியானதே இல்லை. நான் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இந்த குடும்பம் வந்து நல்ல குடும்பம். ஒரு குடும்பத்தில் நடந்ததை பார்த்திங்கன்னா, இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அந்த வீட்டில் வந்து பெண் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே பார்த்திங்கனாக்கி அந்த நல்ல குடும்பம், நல்ல ஊழியம் பண்ணுறவங்க, நல்ல கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோமே. அப்படி ஒரு குடும்பத்தில் போய் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண்ணோட நிலைமை வந்து நல்லா இருக்குது. அந்த பையனோட நிலைமை வந்து பார்த்திங்கனாக்கி ஒரு சரியான படி இல்லை. அப்போது பெண்ணை வந்து எடுக்கும் பொழுது நிறைய பேர் பார்த்திங்கனாக்கி நல்ல குடும்பமாக, நல்ல பிள்ளையா, நல்ல அந்த பின்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறதெல்லாம் நிறைய விசாரித்து செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விசாரிக்காமல் நிறைய பேர் செஞ்சுட்டாங்கனாக்கி, ஆனால் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது நம்ம வெளி தோற்றத்துக்கு பார்க்க முடியாது. ஏன்னா வெளியே சர்ச்சைக்கு போவாங்க, நல்லா பாடுறவங்களாக இருக்கலாம். நிறைய கதை நீங்கள் இது படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய அதை வச்சு நம்ம நிதானித்து ஒருத்தருடைய குடும்பத்தை பற்றியோ, ஒரு பெண்ணை பற்றியோ, ஒரு ஆணை பற்றியோ நம்ம வந்து நிதானிக்க முடியவே முடியாது. இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த அனுபவத்தின் மூலமாக பார்த்திங்கனாக்கி, நம்முடைய சொந்த மூளையினால் ஒரு நல்லவங்க கெட்டவங்கிறத தீர்மானித்து நம்ம வந்து வாழ்க்கையில் அவங்கள முடிவெடுத்து நம்ம வாழும் பொழுது அது சரியான பாதையில் நம்ம கொண்டு போகாது. எங்கேயாவது ஒரு தீங்கில் நம்ம விழுந்துருவோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்ததை மற்றவங்களுக்கு வந்து அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம தியானிக்கும். அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நன்மை தீமை என்னன்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்கணும். அப்போது நம்ம பாருங்கள், நம்ம ஒருத்தர் கேட்டோம்னாக்கி அவங்க சொல்கிறத வச்சு நம்ம நிதானிக்க முடியாது, பெண்ணையோ ஆணையோ நிதானிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கி எங்கேயாவது போய் நம்ம ஒரு சரி அவங்க தான் விடுங்க, குடும்பத்தில் பார்ப்போம், குடும்பத்துலேயே அது நல்லவங்க இப்படி நல்லவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானித்து நம்ம எடுத்தோம்னாக்கி அது நல்லா இருக்கா. அப்போ எப்படி தான் நல்லவங்க தீமை செய்கிறவங்கன்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மூளையில் அறிய முடியாது அப்படிங்கிறது தான் வேத வசனத்தின் மூலமாக நம்ம படிக்க போகிறோம். அப்போது நம்ம வந்து யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர் வந்து எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அதில் வந்து நன்மை தீமை என்னங்கு நமக்கு சரியான பாதையில் கொண்டு போகுது வேத வசனம் தான். அந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது அதை நம்ம அறிந்து கொள்ளலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் இதில் நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் யார் இந்த காரியத்தை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 ராஜாக்கள் 3:9 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பார். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வந்து ரொம்ப தாவீது கொடுத்ததை வந்து தாவீதுக்கு அடுத்தது சிங்காசனத்தை யார் கொடுப்பாரு? சாலமோன் கொடுக்காரு. அப்போ ராஜாவாக்குனார். இவர் எனக்கு என்னமோ ஒன்றுமே தெரியாது, என்ன போய் ராஜாவாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாலமோன்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறத முன்னாடி அந்த 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாலமோன், என் தகப்பனாய் தாவீது என்னும் உமது அடியாண்மை உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து கொண்டது போல அவருக்கு கொடுத்தாரு. யாருக்கு? தாவீது கொடுத்தாரு. தாவீது எப்போதும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தது போல இருந்ததுனால இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். என்ன தந்தீர்? நான் வந்து அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறதுக்கோ நான் வந்து இந்த இவங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கோ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு அறிவு கிடையாது. ஏன்னா தாவீது வந்து சவுலுக்கிட்டேருந்தே அவர் வந்து ரொம்ப போராட்டமாகி அவருக்கு வந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது அவர் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்தார். அதனால் அவருக்கு வந்து அனுபவம் இருக்குது, ஆண்டவர்கிட்டே அனுபவம் இருக்குது, உலக அனுபவமும் இருக்கும். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா வெளியே போய் நிறைய பழகி நல்லா நிறைய பேரோட பேசி வச்சு இருந்தவங்க பார்த்திங்கன்னாக்கி எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் பேசும்போதோ பழகும்போதோ நல்லா பேசுகிறதுக்கு எப்படின்னு தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம தனியாகவே இருந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்து அப்படியே வளருதாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து வெளியே உள்ளவங்ககிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணுங்கிறதே தெரியாது. அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், தாவீதை போல் தாவீதுக்கு கொடுத்தீங்க, அவங்க கிருபையினாலும் நீங்கள் காத்தீங்க. ஆனால் அவருக்கு அடுத்த சிங்காசனத்தை எனக்கு தந்துட்டீங்க ஆண்டவரே, ஒரு குமாரனை கொடுத்து அவங்க தந்திருக்கீங்க. நான் வந்து இதெல்லாம் ஆளுறதுக்கோ இதை வந்து நான் பார்த்துக்கிறதுக்கோ எனக்கு வந்து ரொம்ப அறிவு கிடையாது.
நான் வந்து நான் அதில் சொல்றாரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்றாரு அடுத்த 7வது வசனத்தில். அப்போ எனக்கு வந்து இந்த எண்ணிக்கை கடங்காத ரொம்ப மக்கள் இருக்காங்க. அந்த மக்களெல்லாம் நான் எப்படி நியாயம் இருக்குது, அவங்களெல்லாம் வந்து நான் எப்படி நடத்துவேன் அப்படிங்கிறாரு. அப்போ தாவீதுக்கு கொடுத்த அந்த காரியத்தை இந்த சின்ன பையனாக இருக்கிற சாலமோனுக்கு கொடுக்குறாருன்னா அவர் வந்து எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு தான் ஆண்டவர் சாலமோன் கொடுக்காரு. நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க, அது நீங்கள் படிக்கலாம். நிறைய பிள்ளைங்கள்லாம் அவர் விட்டுட்டு இவர் சாலமோனுக்கு தான் அந்த ராஜ்யபாரத்தை கொடுக்கணும்னு சொல்லுவார் ஆண்டவர் வந்து. அப்போ அந்த மாதிரி காரியத்தை ஏன் இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொடுக்காருன்னா அவர் வந்து எப்படி ஆண்டவர்கிட்ட நடத்துவார், எப்படி நடத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு தீர்மானம் சாலமோனை கொண்டு ஆண்டவர் வச்சுருந்தார். அந்த திட்டத்தை தான் நிறைவேற்றுறதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், ஒரு தீர்மானம் வச்சுருப்பாரு, திட்டம் வச்சுருப்பாரு. அதை நம்ம நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் நம்மளை கொண்டு போய் விட்டார்னா அப்படியே விட்டுட்டு இதுக்கு மேலே நீயே படிச்சுக்கோ, இல்லாட்டா நீயே நடந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற மனுஷனை மாதிரி ஆண்டவர் வந்து முழுமையாக நம்மளை நடத்திக்குள்ள செல்லக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அதனால் சாலமோனுக்கு சின்ன பிள்ளை எனக்கு தெரியாது அப்படின்னாலும் அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தான் இவர் சொல்கிறாரு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டபொழுது அந்த அந்த இதெல்லாம் நான் வந்து இதை மக்களெல்லாம் நியாயம் விசாரிக்கிறதுக்கு நான் யாரால் முடியும் ஆண்டவரே, உங்களால் தான் முடியும், நீங்கள் தான் என்னால் சொல்லித்தரணுங்கிறத அவர் சாலமோன் கேட்குறத பார்க்கணும். 10வது வசனத்தில் பார்த்தோன்னா சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு பார்வைக்கு அவருக்கு வந்து அவர்கிட்ட கேட்கலாம், இவ்வளோ ஆட்களை பார்க்குறதுக்கு யாரால் முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம்னாக்கி யாரால் முடியும்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுதே உங்களால் மட்டும்தான் முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது தானே நம்ம பார்க்கோம். இப்போ நம்ம ஒரு காரியத்தை கொடுக்கும்போது எப்பா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ உங்களால் முடியுமோ என்னமோ நீங்கள் செய்யுங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப இந்த விண்ணப்பம் பண்ணுதானே. அப்போ நம்ம தான் இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். தாவீதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இவனுக்கு நம்ம தான் உதவி செய்யணும். இவன் தான் நன்மை தீமை செய்யணுமா, மக்களை எப்படி விசாரிக்கணுங்கிறத நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இந்த 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி 9வது வசனத்தில் தான் அவர் வந்து கேட்குற காரியத்தை நீங்கள் ரொம்ப படிக்க முடியும். ஆகையால் உமது ஜனங்களை அவர் வந்து ஜனம் இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, இவங்க நடுவில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9ல் கேட்டுட்டு தான் 10வது வசனத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 9வது வசனம் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும். இப்போ ஞானமுள்ள இருதயம் யார்கிட்ட கேட்காருன்னா ஆண்டவர்கிட்ட கேட்காரு. அப்போ தான் அவருடைய பார்வைக்கு விண்ணப்பம்லாம் அவருக்கு 10வது வசனத்தை நீங்கள் படிக்கலாம். அப்போ ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கணும். அப்போ இவங்களை நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க இவங்க ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும். அவங்க நல்லது செய்தாங்களா கெட்டது செய்தாங்க, நிறையா நியாயம் விசாரித்தது வந்து சாலமோனுக்கு ஞானம் கொடுத்ததுனால அந்த ஞானத்தினால நிறையா அவர் வந்து நியாயத்தை தீர்த்ததை நம்ம பார்க்கலாம். வழக்குகளெல்லாம் நல்லா ஞானத்தோட நியாயம் விசாரிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த ஞானத்தை கேட்காரு, இந்த அடியனுக்கு ஞானமுள்ள இருதயம் வேணுங்காரு. இப்போ ஞானம் வந்து யார்கிட்ட வேணும், நம்ம ஆண்டர்கிட்ட தான் வாங்கணும். அந்த ஞானத்தை தர சொல்லி அவர் கேட்கும்பொழுது தான் அந்த காரியத்தை அவர் வந்து சரியான காரியத்தை அவர் செஞ்சு அரசாட்சி செஞ்சார். அதில் தவறி போனார். ஆனால் வந்து அவர் இருக்கிற வரைக்கும் சாலமோனே தாவீது சொல்லுவார் சாலமோன்கிட்ட, நீ வந்து எப்போவுமே ஆண்டவரோட கூட இருந்தால் ஆண்டவர் உன்னோட கூட இருப்பார். அவரை வந்து நீ கைவிட்டுட்டனாக்கி அவர் உன்னை கைவிட்டுவார். அதனால் நீ வந்து ஆண்டவரை எப்பவும் தேடு, நான் தேடின மாதிரி தேடுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து பாருங்கள், அவர் வந்து எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எந்த காரியத்தையும் சரியான காரியத்தில் நம்ம நடத்த முடியும். அப்படி நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு நம்ம போனோம், நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லி போனோம்னாக்கி அப்போ தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த தோல்விகளை காண முடியும். ஏன்னா நன்மை தீமை நமக்கு தெரியாதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா முதல்ல. அந்த நன்மை தீமை தெரியாமல் நம்ம போய் விழும்பொழுது தான் அதில் வந்து நம்ம வாழ்க்கையிலும் சரி நம்ம எல்லா காரியங்கள்லையுமே நம்ம விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் தான் அவர் சொல்கிறாரு, இப்படி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு நல்ல இதயத்தோடு இந்த மக்களெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கும் இவர் விண்ணப்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துன்னு சொல்லி அதே இப்போ அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் வார்த்தையை பாருங்கள், பிரசங்கி 9:1 வசனத்தை நீ படிச்சு போனால் இவைகள் எல்லாவற்றையும் அனுபவிச்சான். அவனை மாதிரி பலி செலுத்தின ஆள் இல்லை, அவனை மாதிரி வீட்டில் வேலைக்கு வச்ச ஆள் இல்லை, அவனை மாதிரி தங்கத்தினால தான் கட்டில், அப்படி ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை பாருங்கள். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். இதை ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்டே இருக்கான். நன்மை தீமை எதுன்ட்டு இன்னும் தெரியாத மாதிரி சிந்திக்கன்னு சொல்லி சொல்கிற காரியத்தை நம்ம பார்ப்போம். எல்லாம் மாயேன்னு சொல்லிட்டு வரதை நம்ம பார்ப்போம்.
அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நம்மளை நல்ல பாதையில் தான் கொண்டு போகிறாரு. நம்ம ஒரு காரியத்தில் நம்ம சரியான பாதையில் போகாமல் பாருங்கள், இந்த பெண்கள்லாம் வேறு பெண்கள்லாம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாயன்னு சொல்லி எழுதுறதுக்கு இந்த சாலமன் போகிறத நம்ம பார்க்கோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாலமன் மாதிரி பின்வாங்கி போக வார்த்தைகள் இருக்கக்கூடாது. முதல்ல ஜெபிச்சு எப்படி ஆண்டர்கிட்ட பெற்றுக்கொண்டு அந்த மக்களெல்லாம் நியாயம் விசாரிச்சான் பாருங்கள். அவன் நியாயம் விசாரித்ததெல்லாம் ரொம்ப அருமையாக விசாரிச்சான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவன மாதிரி ஞானமே யாருமே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். அவ்வளோ ஞானத்தை ஆண்டர்ந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் கடைசியில் இந்த பிரசங்கில் எல்லாம் மாயன்னு எழுதுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அப்போ என்னென்னா, நேரான பாதையில் ஆண்டவர் சொன்ன பாதையில் அந்த சாலமன் போகாதனால தான் அந்த காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருந்து எப்பொழுதும் இந்த வகையத்தல் ஆண்டவருடைய நன்மை தீமை என்று சொல்கிற ஆவியானவர் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வசனம் எபிரேயரில் 4:12 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி வார்த்தை எப்படிப்பட்டது அதான் நான் சொல்கிறேன். வார்த்தையினால நம்மளோட கூட பேசி நன்மை தீமைன்னு சொல்வார். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது வார்த்தையை படிச்சுட்டு வசனத்தை படித்து ஆண்டோட ஜெபிக்கும் பொழுது வார்த்தை மூலமாக நம்மளோட பேசி இந்த இடத்துக்கு போகணுங்கிற காரியத்தை செய்வார். இந்த இடத்துக்கு போனால் இப்படி பேசணுங்கிறதெல்லாம் ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவார். அதனால் ஆவியானவர் முக்கியமாக தேவை. அடுத்தது வார்த்தையை நம்ம தியானிக்கணும். வார்த்தையை தியானிக்கும் பொழுது பாருங்கள், அந்த எபிரேயர் 4:12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும், அந்த எந்த பட்டயம் நிறைய இருக்குது பாருங்கள், அந்த பட்டயத்தை விட கருக்கானது. அப்போ வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிட்டாதான் இந்த பட்டயத்தை வச்சோ பட்டயம் இல்லாமல் ஆண்டவர் எத்தனையோ வச்சு சுதந்திரிக்க கொடுத்தாரலாம். அதனால் வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்மாவையும் ஆவியையும், நம்ம ஆத்மாவும் ஆவியும் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியான பாதையில் போகவே போகாது. அதை சொல்கிறார் ஆண்டவர். கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கும். உருவ குத்தி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நன்மை தீமைன்னு தெரியாத போது நம்மளுக்கு சரியான பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ வார்த்தை தான் நம்மளுக்கு வேணும். வார்த்தையின் மூலமாக நம்ம ஆண்டவர் நம்மளை வல்லமையாக பயன்படுத்த முடியும். வார்த்தையினால்தான் நம்மளை திடப்படுத்த முடியும். நமக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விழுந்து போயிடுவோம். அந்த நேரத்தில் பலன் தர்றதே வார்த்தை தான். வார்த்தையின் மூலமாக தான் நம்ம எழுந்திருக்கவே முடியும். நிறைய பேர் பாருங்கள், தற்கொலையை நோக்கி போகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை மூலமாக அது ஆவியானவர் மூலமாக நிறைய ஜெயிச்சதை நம்ம பார்க்குறத நம்ம நிறைய காரியங்கள் நம்ம படிக்கும் பார்த்திங்களா. படித்தது மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்குது. நம்ம ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான், நமக்கு எந்த ஆறுதலும் இல்லை, நமக்கு ஆறுதல் தேர்தல் தர்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்கள். கடைசி முடிவு என்னென்னா, நம்ம மரித்து போயிட்டோம்னாக்கி நமக்கு எதுவுமே திருப்பி ஒன்றுமே இருக்காது. நமக்கு அந்த கவலைகள்லாம் முடிஞ்சு போயிருமே, இந்த உலகத்தில் வாழும்பொழுது தானே இவ்வளோ கவலைகள் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு நம்ம முடிவு எடுத்து போகும்பொழுது ஆண்டவர் ஒரு திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருந்தாருனாக்கி அதை தான் நிறைவேற்றி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதுதான் நடத்தி கொண்டு அவர் எப்படி உருவாக்கி நம்மளை நடத்துகிறார். அப்படி உருவாக்குறது வார்த்தை தான். இந்த வார்த்தையின் மூலமாக ஆவியான ஒரு மூலமாக நம்ம நடத்துகிறது தான் இந்த காரியங்கள் நன்மை தீமை நம்ம அறிய முடியும். அது இல்லாமல் நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம படிப்பை வச்சோ நம்ம திறமையை பற்றியோ நம்ம திறமை பற்றி நம்ம தெரிஞ்சிச்சுட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி யாரையும் நம்ம கண்டுகொள்ளவே முடியாது. அதனால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ததுக்கு நம்ம வார்த்தை தான். பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையாக இருக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ இருதயத்தில் நினைவுகள் என்ன இருக்குது, அப்புறம் யோசனை என்ன இருக்குது. நம்முடைய யோசனையை தவிர அவர் யோசனை பெருசு. நம்ம நினைவுகளை பார்க்கலாம், அவர் நினைவு பெருசு. அப்போது அவர் நினைவுகள் படி நம்ம நடக்கணும். அவர் யோசனையின்படி நம்ம நடக்கிறதுக்கு, அந்த நன்மை தீமையை அறிஞ்சுக்கிட்டதுக்கு ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக அவர் நம்மளை இருதயத்தெல்லாம் நம்மளை வழி நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னாக்கி அந்த காரியத்தில் பார்த்திங்கனாக்கி அவனுடைய சாலமோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாலமோன் காரியத்தில் அவன் வேண்டுதல் ஆண்டவருக்கு விருப்பமானதை செஞ்சும் திருப்பி என்ன செய்கிறான்னாக்கி அவன் மூளைக்கு எட்டின மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாம் மாயன்னு. ஆனால் அந்த மாதிரி காரியத்தை செய்யாதபடி இந்த எபிரேயரில் எழுதியிருக்கிற அந்த எபிரேயர் நிருபர் எழுதியிருக்கிற காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இது நமக்கு ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. ஏன்னா சாலமன் கேட்டு பெற்றுக்கொண்டும் பாருங்கள், ஞானத்தினால் எவ்வளோ ஞானத்தினால் நிறைத்தும் அவர் வழிவிலை போன மாதிரி நம்ம இல்லாதபடி இந்த வார்த்தை மூலமாக நம்ம எப்படி இருக்கணுங்கிறத எபிரேயர் எழுதிச்சிருக்கிறத பார்க்கும்போது அவருடைய வார்த்தை உண்மையாகவே ஒரு பட்டயம் தான்.
அந்த பட்டயத்தை வந்து நம்ம பிடிச்சோம்னாக்கி அது மூலமாக தான் நமக்கு உதவி கிடைக்கும். அது வந்து நம்ம உள்ளத்தில் உள்ள அந்த நோக்கத்தை, சிந்தனைகளை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எப்படி வகை இருக்குன்னா, ஆவிக்குரியதாக இருக்குதா, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, இல்லாட்டா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிக்கமா அப்படிங்கிறத நம்ம நடந்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்குமான்னு சொல்லி பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நம்முடைய வளமுள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வந்து இருபுறம் கருக்குண்டு. கருக்குனாக்கி ஒன்று சரி செய்யவும் முடியும், அவனுக்கு வந்து எப்படி செய்யணுங்கிற நல்லதையும் சொல்லி கொடுக்க முடியும், கெட்டதுலேருந்து தூக்கவும் முடியும், நல்லதை செய்யவும் முடியும், ரெண்டையும் செய்வார் ஆண்டவர் வந்து. அப்போ ஒரு கெட்ட காரியத்தில் போகும்போது அவனை நல்ல காரியத்தை கொண்டு வரணுனாக்கி வார்த்தை மூலமாக தான் ஆண்டவர் வந்து சொல்லி தந்து நடத்துகிறத பார்க்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், நம்மளை சரி செய்யக்கூடியது, நம்ம கோணலான பாதையில் போகும்பொழுது ஒரு நேரான பாதையை காட்டக்கூடியது, அது ஒன்று தான். அதனால் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்கிறத நம்ம செவி கொடுத்தோம்னாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர், நமக்கு ஆசாரியராக இருக்கார். அவர் வார்த்தை தான் நமக்கு போதுமானதுன்னு சொல்லி அவருடைய பாதத்தை கிட்டி செய்கிறதுக்கு நாம் தைரியமாக போக முடியும். எந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மளை வகை இருக்கார் பார்த்தீங்களா? நம்முடைய யோசனைப்படி, நம்முடைய ஆலோசனைப்படியோ, நம்முடைய சித்தத்தின்படியோ போகாதபடி நம்ம நினைவுக்கு வரும், ஏதோ வரும், நம்முடைய யோசனைக்கு என்னமோ வரும், அதெல்லாம் தள்ளிட்டு கிறிஸ்துவின் சிந்தை எங்களத்தில் இருக்க கடவுள்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்காரு, நம்முடைய சிந்தனைக்கு என்ன வரணும் அப்படிங்கிறது அவர் வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன சொல்லித்தராரு, அதை நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். அது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை விட பெரிய பட்டயம்னாக்கி, பட்டயமெல்லாம் வந்து பாருங்க மழுங்கிடும். நீங்கள் கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் தெரியுமில்ல, நமக்கு சாதாரணமாக தானே. அவங்கெல்லாம் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவோ என்னமோ ரொம்ப யூஸ் பண்ணுறதை பொறுத்துக்கு அது வந்து தேஞ்சு போயிடும், கட் பண்ணாது. அப்போ போய் அது வந்து ஒரு தீட்டி தரதுக்கு ஒரு மனுஷங்கிட்ட கொடுத்து நம்ம அதை தீட்டி எல்லாம் பண்ணும்போது தான் அது வெட்டும். அப்போ இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை விட நம்ம ஆண்டோடைய வார்த்தை வந்து பெருசு. அப்போ வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை விட மேலானதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வச்சுருக்காரு. அப்போ என்னது? அந்த பட்டயம் தான், அந்த கருக்குள்ள பட்டயம் தான் நமக்கு தேவை. அந்த கருக்குள்ள பட்டயத்தை நம்ம பிடிக்கும்பொழுது தான், ஆண்டோடைய பாதத்தை, அவருடைய வார்த்தையை பிடிக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியான பாதையில் கொண்டு போய் நல்லது தீமை எது, நல்லது எதுன்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் தீர்மானிக்க, நம்ம அதன்படி நடக்கும் பொழுது நேர்த்தியாக மற்ற பிள்ளைங்களும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னாக்கி நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லாமல் தெரியாமல் போய் விழுந்து வாழ்க்கையை நிறைய கஷ்டங்கள் படுறது பார்க்கும். நிறைய விழுந்து போகிறவங்க பார்க்கலாம், நிறைய வேலையில் போய் விழுந்து போகிறவங்க பார்க்கலாம், நிறைய வந்து நம்பிக்கை இழந்து நம்பி போயிட்டு நம்பிக்கை அவங்க நம்பாதவங்க அவங்க ஏதாவது தீமையை செஞ்சு விட்ருவாங்க, இவங்களுக்கு என்னென்னு தெரியாமல் விழுந்திருப்பாங்க, அழுவாங்க திருப்பி. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஏன்னா நன்மை தீமை நல்லவன் யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாதபடி நம்ம விழுந்துருக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய இப்போ இந்த வாழ்க்கையில் நிறையா உலகத்தில் பார்க்க பார்த்தீங்களா. அதனால் இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை விட மேலான காரியத்தை செய்யக்கூடிய வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டு அவருடைய பாதத்தில் நம்ம ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவர் நன்மை தீமை என்னன்னு சொல்லி நம்ம கற்றுத்தருவார். அப்படி கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம முடிவெடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அது குத்தவும் செய்யும், அது சரி செய்யவும் முடியும். குத்துச்சுனாக்கி அது வந்து அப்படியே குத்தி ரத்தமாக வர வச்சுட்டு இருக்கிறது இல்லை, குத்தி சரி செய்யக்கூடியது, சரி செய்து ஆண்டுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடிய வார்த்தை தான் இந்த வல்லமுள்ள வார்த்தை. அந்த பட்டயத்தை நம்ம பிடிச்சிட்டு ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சி ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவரே நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தை சாலமனுக்கு மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கும் தாங்க. இந்த வாழ்க்கையில் வாழுகிற இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் நாங்கள் நல்ல காரியத்தில் நாங்கள் நடந்து மற்றவங்களுக்கும் நன்மையை செய்கிற பிள்ளைங்களாம் நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதான நன்மை செய்கிற தகப்பன் நீங்கள், நன்மை தீமையை அறியக்கூடிய அறிவை தருகிற ஞானத்தை தரக்கூடிய தகப்பன் நீங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி அடைய அவங்களோட வார்த்தையை பிடித்து ஜெபிக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா எனக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தந்து வழிநடத்தத்தக்கதாய் உங்களுடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். இங்கே ஜெபிக்கும் பொழுது எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு நன்மை தீமை அறியத்துக்கான ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்தணும்னு தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படின்னு நீங்கள் செய்து வழிநடத்துங்க. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ள
நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவர் நீ ஒருவரே. ஆம் சுவாமி, உண்மை உள்ளவர், நம்பத்தக்க பெரியவர் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே வாழ்கிற எந்த மனிதனிலும் ஆண்டவரை நாங்கள் நம்பி ஓடி நாங்கள் தோல்வி அடையாதபடி தேவனை நாங்கள் நம்பி நல்ல காரியங்களை கற்றுத்தருகிற, நன்மை தீமை என்னவென்று வகையறுக்கத்தக்கதான ஞானத்தை தருகிற ஞானத்தின் ஊற்றி இடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே, விழுந்து போகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் விழுந்து போறாங்க வாழ்க்கையில ஆண்டவரே. இப்படி விழுந்து விடாதபடி உம்முடைய ஞானத்தினால் முடிவெடுக்கத்தக்கதாய் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் மேலானதாய் இருக்கிற அந்த பட்டயத்தினால் ஆண்டவரே எங்களை தீட்டி ஆண்டவரை நடத்த வேண்டுமாய் உம்முடைய பாதத்திலே அந்த வார்த்தையின் மூலமா நாங்கள் பேசி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுடைய வாழ்க்கையில தீர்மானத்தை எடுக்க என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஆவியானவர் மூலமாய் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தார வேண்டவரே. தவறான முடிவை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அடையாதபடி வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் எந்த இடத்துல வெக்கப்படுகிறாங்களோ அந்த இடத்துல உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட தேவ ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. உடைய வல்லமுள்ள வார்த்தை அப்படியே நீங்க செய்து வழிநடத்த போறக்கா நன்றி ஆண்டவரே. நீங்க ஒரு தீர்மானம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. உங்க ஆண்டவரே நீங்க ஒரு யோசனை எங்கள் மூலமா வச்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் செய்யவிருக்கிற காரியங்களை நீங்க திட்டமாய் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அதற்கு முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணித்து முழு மனதோடு உங்களுடைய பாத்திரை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கும் பொழுது நீங்க ஆச்சரியமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்து நடத்த போறக்கா நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவன், ஞானத்தினால் நிறைக்கிற தேவன், எங்களை முற்றிலுமாய் ஞானத்தினால் நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. சரியான பாதையிலே எங்களை சென்று ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேகரை இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற்ற தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இந்த வார்த்தை மூலமாய் இந்த ஞானத்தின் மூலமாய் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாய் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களை அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. உடைய அற்புத கரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்த வாய்ப்புகளுக்காக நன்றி. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த ஞானத்தினால் நிறைத்து உங்கள் வாழ்க்கையிலே முடிவெடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் மூலமாய் அவருடைய வார்த்தை மூலமாய் முடிவெடுத்து உங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் சாத்தானின் எல்லா சதி திட்டங்கள் மோசங்களுக்கும் ஆண்டவரே விலக்கி காக்கிற வல்லமுள்ள கருத்திலே ஆண்டவரே வந்தடையத்தக்கதான பிள்ளைகளை நீங்க எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கண்கள் கண்டுமை துதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வெள்ளத்தை போக்கா நன்றி செலுத்துறேன். ஒவ்வொருடைய தேவைகளை நீ சந்தியும், ஒவ்வொருடைய நோய்களையும் நீங்க நீக்கி ஆண்டவரே உமக்கு சாட்சிகளா நிற்க கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தை மூலமாய் உடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஜெயத்தை தந்து வழிநடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உலகமெங்கும் உலகம் என்று சொல்ல என் தேவன் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போக்கா நன்றி. இந்த ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்திலே வருமறை என்னை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மாயமெல்லாம் அம்மா கேசத்து ஏசுரச்சனாந்திர ஜெபங்கள் நல்ல பிதாவே.